ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாஃப்டான அரிசி ரொட்டி செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையானது 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கரண்டி இல்லை 1/4 கப் கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சால்ட் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் இதுக்கு சுடு தண்ணி, சூடாக கொதிக்க வச்ச கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போது வானலி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய மாவு எடுத்து அப்படியே லேசாக தட்டி விட்டுட்டே வாங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் இதுக்கு ஒரு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஓட்டை, ஸோ தட் கீழே வந்து அடி பிடிக்காமல் வரும் ரொட்டி. இந்த மாதிரி விட்டால் அந்த இதில் எண்ணெயை விட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஓட்டை பண்ணிக்கோங்க. ஸோ தட் அங்கே எண்ணெயை விட்டோம்னா அடிபாகம் வந்து தீயாது. இதை வந்து இப்போ ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேட் ஏதாவது வச்சு சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போது பாருங்கள், திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடாதீங்க. இப்போவும் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இருக்கட்டும். 2 to 3 மினிட்ஸ் வேகட்டும். அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ரோஸ்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துடலாம். சூடான அரிசி ரொட்டி ரெடி. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது கூட நீங்கள் சோப்பு கீரையும் சேர்த்து பண்ணிக்கலாம். சூப்பராக ஆட் பண்ணிக்கலாம். கூட வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்.